நிறைய கணவன் மனைவி உறவுகள்ல பிரச்சனை வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? குறிப்பா நம்ம மாதிரி நாடுகள்ல பார்த்து வளரக்கூடிய கலாச்சாரம். ஹாலிவுட் பாலிவுட் படங்களை பார்த்து பார்த்து இல்ல மஷா அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர அல்லது அந்த கலாச்சாரத்தில் வளர்ந்து 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 சினிமாக்கள்ல வாழ்ற மாதிரியே கணவன் மனைவி உறவு இருக்குன்னு நினைக்கிறாங்க. அல்லது அவங்க எதை கேள்விப்படுறாங்களோ அந்த மாதிரியே ஒரு வாழ்க்கை எங்களுக்கு அமையணும்னு நினைக்கிறாங்க. திருமண வாழ்க்கைக்குள்ள உள்ள போன உடனே அப்படி வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்ச உடனே வெறுத்துறாங்க வாழ்க்கையை. திருமணமாக போறவங்களுக்கு சொல்றேன், கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளத்திலிருந்து இது அப்படியே அத்து எரிஞ்சிருங்க. இந்த நினைப்பே கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடாது. என்ன தெரியுமா? முதலாவது, இன்னைக்கு பல முஸ்லிமான மார்க்கத்தை படிக்கின்ற ஆண்களும் பெண்களும் நினைக்கிறார்கள், திருமணம் பண்ணா போதும் நான் நல்ல முஸ்லிமா வாழ்ந்துருவேன் அப்படின்னு. திருமணம் என்ன மாத்திரும், என் மனைவி என்ன மாத்திருவா, கணவன் என்ன மாத்திருவா, அல்லது இவன் இந்த பொண்ணு அங்க கல்யாணம் பண்ணி போயிட்டா மாறிடுவா, அல்லது அந்த பெண் இந்த ஆணுக்கு கிடைச்சா மாறிடுவா. யார் சொன்னா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபஜ்ர் தொழுகலன்னா, ஃபஜ்ர் தொழுகலன்னா கல்யாணத்துக்கு பிறகு ஃபஜ்ர் தொழுவாரா? அவர் தன்னை முஸ்லிமாக திருமணத்திற்கு முன்னாலே வார்த்தெடுத்தால் தான் திருமணத்திற்கு பிறகும் எப்படி வாழ முடியும்? ஒரு முஸ்லிமாக வாழ முடியும். கல்யாணத்துக்கு முன்னாடி நல்ல குணத்தோடு அவர் வாழலைன்னா கல்யாணத்துக்கு பிறகு மட்டும் நல்ல குணத்தோடு வாழ்ந்துருவாரா? முடியாது. நீங்கள் மாற வேண்டும் என்று ஆசைப்பட்டால் அந்த நிமிடமே மாறணும். கல்யாணம் அதுக்கு ஒரு ஷர்த்தா வைக்கப்படக்கூடாது. இரண்டாவது, மிக முக்கியமானது, கல்யாணம் பண்ணா மட்டும் ஃபித்னால இருந்து நான் பாதுகாக்கப்பட்டுருவேன், கல்யாணம் பண்ணா மட்டும் நான் ஜினால இருந்தோ அல்லது இது போன்ற அசிங்கமான செயல்களை செய்யறதுல இருந்தோ நான் பாதுகாக்கப்பட்டுருவேன் அப்படின்னு நினைக்கிறது தப்பு. ரசூலுல்லாஹ் அது ஒரு வழியா ஒரு காரணமா சொன்னாங்க. அதுதான் தீர்வுன்னு சொல்லல. அதுக்குரிய தீர்வு என்ன? அல்லாஹ்வுடைய அச்சம், அல்லாஹ்வுடைய பயம். திருமண வாழ்விற்கு முன்னால் இருந்தால் திருமணம் அவனுக்கு ஜினாவிலிருந்து பாதுகாப்பதற்கு வழியை கொடுக்கும். கல்யாணத்துக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லைன்னா ஒரு மனைவி இல்லை, எத்தனை மனைவியை கொடுத்தாலும் அவன் திருப்தி அடைய மாட்டான். அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாதவன். அல்லாஹ்வுடைய அச்சம் தான் ஜினால இருந்தோ அல்லது இது போன்ற காரணங்கள், இது போன்ற அசிங்கமான செயல்கள் இருந்தோ எம்மளை பாதுகாக்குமே தவிர கல்யாணம் இல்லை. மூணாவது, ரொம்ப முக்கியமானது, கல்யாணம் பண்ணா சந்தோஷமா இருப்போம்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. கல்யாணம் பண்ணா மட்டும் சந்தோஷமா இருப்போம்னு நினைச்சிடாதீங்க. கல்யாணம் பண்ணாலே அந்த அந்த மாதிரி கேள்விப்பட்டவன் அப்படிதாப்பா வாழ்க்கை, அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையான ரொம்ப எதிர்பார்ப்போடலாம் கல்யாண வாழ்க்கையில் நுழைஞ்சிடாதீங்க. கல்யாண வாழ்க்கைங்கிறது சிரமம், கஷ்டம், பிரச்சனை, சண்டை, சச்சரவு, சில நாட்கள், சில நேரம், சில நிமிடங்களுடைய பிரிவு, இதெல்லாம் இருக்க தான் செய்யும். என்ன கல்யாணம் பண்ண ஒரு வருஷம் சந்தோஷமா இருந்த, 2 வருஷம் சந்தோஷமா இருந்த, 3ஆம் வருஷம் சந்தோஷத்தை காணோமே அப்படி நினைக்க முடியாது. திருமண வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு வழி கொடுக்காது. திருமண வாழ்வோடு குர்ஆன் சுன்னாவும் ஈமானும் நுழைந்தால் அந்த வாழ்க்கை மௌத்து வரைக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். 4வது, பெண்கள் நிறைய பேர் நினைக்கிறாங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டோம்னா நம்ம ஒரு அடிமையா மாறிடுவோம்னு சொல்லி. எங்களுக்கு என்ன வேலை? சமயக்கட்டில் வேலை. என்ன வேலை? கணவனுக்கு ஏதாவது ஹிதுமத் செய்யணும், அல்லது மாமியாருக்கு ஏதாவது ஹிதுமத் செய்யணும், அந்த மாமியாருடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஹிதுமத் செய்யணும். நாங்கள் ஒரு அடிமையாக மாற போகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி அல்ல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆணுக்கு எந்த உரிமையை கொடுக்கிறானோ திருமண வாழ்வில் மகிழ்ச்சி அடைவதற்கு அதே உரிமையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெண்களுக்கும் கொடுக்கிறான். வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மா. பின்னாடி வரும்போது அது நமக்கு புரியும். இப்போ இந்த மாதிரி திருமண வாழ்வில் நுழையும் பொழுது இந்த ஷரத்துகள் எல்லாம் நீக்கிறோம். உள்ளத்தில் எதிர்பார்ப்புகளே இல்லாம ஹலாலா வாழ போறோம்னு சொல்லி திருமண வாழ்க்கையில் நுழைஞ்சா போதும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரக்கத் செய்வான். எதிர்பார்ப்புகளோட உள்ள போறதுனால தான் எதிர்பார்ப்புகள் நிறைவேறலன்னா என்ன செய்யறாங்க? ஏமாந்துடுறாங்க. திருமண வாழ்க்கை ஒரு பெயிண்ட வரைகிற மாதிரி 2 கலர் இருந்தால் தான் அந்த பெயிண்ட் வரும். அப்படியா இல்லையா? இயற்கையை வரைகிற மாதிரி அந்த 2 பெயிண்ட் இணையலன்னு சொன்னா உருவம் வராது. கண்ணியமான முறையில் அந்த உறவு 2 உறவுகளும் சேர்ந்தால் அன்போடும் பாசத்தோடும் காதலோடும் அந்த உறவு மகிழ்ச்சியாக அமையும். ஒரு வார்த்தையை சொன்ன, காதல், லவ்.
தவறான வார்த்தையா? தவறா பயன்படுத்தப்பட்ட தவறான வார்த்தை. ஐ லவ் யூன்னு சொல்லி ஐ லவ் யூன்னு சொல்லி மனைவிட்ட சொன்னா தவறா? தவறா? தவறா இல்லையா? அதெல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதுங்க. இப்போ கேட்டால் எங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் கேட்குறீங்களா? தவறு இல்லையே, ஹலால் தானே. வேற ஒரு பெண்ணிட்ட போய் ஐ லவ் யூ சொன்னாதான் அவர் அடிக்கணும். ஆனால் மனைவிட்ட போய் ஐ லவ் யூ சொல்லலாமா? காதல் ஹலாலான வார்த்தை தானே. அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அந்த வார்த்தையை குர்ஆனில் திருமண உறவில். இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லா ரௌதத்துல் முஹிப்பின் அப்படின்னு ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க. அந்த கிதாபில் லவ், காதல், முஹப்பத், அல் ஹுப் என்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட அரபியில் 60 வார்த்தைகளை கொண்டு வராங்க. 60 வார்த்தைகள் காதலுக்கு அரபியில் பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி. அதில் ஒரு வார்த்தை தான் மவத்தா. இந்த வார்த்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களில் இருந்தே உங்களுடைய பெண் பிள்ளை, உங்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைத்தது அல்லாஹுடைய அத்தாட்சியில் உள்ளது. ஏன்? அந்த பெண்ணிடமிருந்து நீங்கள் மன நிம்மதியை, அமைதியை தேடுவதற்காக. வஜஅல பைனக்கும் மவத்தத வ ரஹ்மஹ்,